இந்த உலகத்தில் வந்து நம்ம அதாவது யாருக்கிட்டையாவது பக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்கள், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, பக்கத்தில் வசிக்கிறவங்க, பக்கத்தில் வேலை பார்க்குறவங்க, இப்படி சில சொந்தக்காரங்க யாராவது இவங்ககிட்டலாம் நம்ம பேசவே கூடாது, பேசுவதற்கு தகுதியற்ற நபர்னு மனிதர்களில் யாரையுமே நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. அப்படி யாரையும் நம்ம முடிவு கட்டக்கூடாது. அப்படி ஒரு நபர் இருக்கக்கூடாது, மனித வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. இவர் பேசுவதற்கு இவங்க பேசிக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு உறவு இருக்கக்கூடாது. ஏன் அப்படி பேசிக்கவே மாட்டாங்க? அது இப்போ ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். அப்போது அந்த எல்லாருமே இப்போ மனிதத்தன்மை உள்ளவர்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே மனிதத்தன்மை உடையவர்களாக இருக்காங்க, நல்ல ஒழுக்கமானவர்களாக கட்டுப்பாடாக இருக்காங்க. அப்போது வந்து யாரும் இவங்க பேசுவதற்கு தகுதியானவர்களே இவங்க கிடையாது அப்படின்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. இன்றைக்கி சொல்கிறாங்க. அப்போ ஏன்னா அது மாதிரி ஒரு வேளை ஏமாற்றிருக்கலாம், நிறைய பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிருக்கலாம், அல்லது வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கலாம். அவரால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன், அல்லது அவர் தான் எங்கள் அப்பாவை கொலை பண்ணார், அல்லது என் தாத்தாவை கொலை பண்ணார். இந்த மாதிரியான சம்பவங்களில் மனிதர்கள் மாட்டும்போது தான், இந்த மாதிரி குற்ற செயல்களை செய்யும்போது தான் மனிதர்கள் வந்து இவங்ககிட்ட நம்ம பேசவே கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட பேசுவதற்கு தகுதியற்ற நபர், இவங்கள வந்து நம்ம பார்க்கவே கூடாது, இவங்ககிட்ட பேசவே கூடாது, இவங்க மூஞ்சிலே முழிக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஏன் ஒரு முடிவுக்கு வராங்க? அந்த அளவுக்கு ஒரு குற்றத்தை செஞ்சுருக்காங்க மனிதர்கள். குற்றத்தை செய்கிறவர்களாக மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள். அதனால்தான் இவங்ககிட்ட நம்ம பேசவே கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. பார்க்கவே கூடாது, பேசுவதற்கே தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மனிதர்கள் வராங்க. ஆனால் வந்து உண்மையில் வந்து மனிதர்கள் எல்லாருமே இப்போ வந்து மென்மையானவர்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மென்மையானவர்கள், ஒழுக்கமானவர்கள், கட்டுப்பாடானவர்கள், பிறர் மனசு புண்படுற மாதிரி பிறருக்கு தொந்தரவு தராமல் மகிழ்ச்சியாக வாழ தெரிஞ்சவர்கள் தான் இந்த உலகம் ஃபுல்லாகவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இவங்க பேசுவதற்கு இப்போ இவங்க மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட நம்ம பேசவே கூடாதுங்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லோரும் எல்லார்ட்டையும் பேசலாம், ஆனால் நம்மளால் எத்தனை பேர்கிட்ட பேச முடியும்? ஒரு 10 பேர்கிட்ட தான் ஒரு வாழ்க்கையில் பேச முடியும் ஒவ்வொரு நாளும். நமக்கு ஒரு 10 பேர் தேவை, 10 பேர் போதும். ஆனால் எல்லார்ட்டையும் பேசலாம். யாரும் இவங்க பேசவே கூடாது, இவங்க மூஞ்சிலே முழிக்கக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எப்போ மனிதர்கள் எல்லாம் நல்லவங்களாக ஆயிட்டாங்கன்னா, மென்மையானவர்களாக மாறிட்டாங்க, ஒழுக்கமானவர்களாக கட்டுப்பாடானவர்களாக மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்பிக்கைக்குரியவர்களாக மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்பிக்கை துரோகம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, குற்றங்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க, திருட மாட்டாங்க, கொள்ளையடிக்க மாட்டாங்க, கற்பழிப்பு இது போன்ற குற்றங்கள் செய்யவே மாட்டாங்க மனிதர்கள். அப்படி ஒரு காலம் வரும், கண்டிப்பாக எதிர்காலத்தில் வரும். அப்படி வரும்போது நம்ம மனிதர்களை வந்து யாருமே இவர்கள் பார்ப்பதற்கே தகுதியற்றவர்கள்னு நம்ம யாரையும் முடிவு கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருமே நமது உறவினர்கள் தான். ஆனால் நம்மளால் ஒரு 10 பேர்கிட்ட தான் பேச முடியும். சிலர்கிட்ட நம்ம இப்போ பிடிக்காது, எனக்கு பிடிக்காது, அதனால் நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன். அதுக்காக நான் அவங்ககிட்ட சண்டைலாம் போட மாட்டோம். எப்போ பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு, அவ்வளோதான். பிடிச்சவங்ககிட்ட தான் நம்ம அதிகமாக பேசுவோம். பிடிக்காதவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது. ஒரு சின்னதாக ஒரு புன்முறுவல் அல்லது வந்து அது கூட தேவையில்லை. பிடிக்காதவங்ககிட்ட இருந்து கூட நம்ம சில உதவிகள் பெற வேண்டியிருக்கும். அதுக்காக வந்து அதனால் வந்து பிடிக்காதவங்களும் பகைச்சிக்கக்கூடாது. பிடிக்கலைங்கிறதுக்காக யாரையும் பகைச்சிக்க வேண்டிய தேவையே கிடையாது. அதனால் நம்ம பிடிச்சவங்ககிட்ட தான் நம்ம பேச போகிறோம், பிடிக்காதவங்ககிட்ட நம்ம பேச போகிறதில்ல. பிடிக்காதவங்க வந்து அவங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட பேச போகிறாங்க. அதனால் வந்து ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் என்னென்னா, இவர்கள் நம்ம பேசுவதற்கே தகுதியற்றவர்கள்னு யாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. இவங்க மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, இவங்கள தொடவே கூடாது, இவங்கள பார்க்கவே கூடாது, இவங்ககிட்ட பேசவே கூடாது, இவங்க வந்தால் மூஞ்சை திருப்பிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் யாருமே இருக்கக்கூடாது. எதிர்காலத்தில் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி. இப்போ வேணால் இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இவங்ககிட்ட நம்ம பேசவே கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா அப்படின்னா ஏன் எடுக்கிறாங்க? அவங்களால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க ஏமாற்றிருக்கலாம், அதனால் அவங்ககிட்ட பேசவே கூடாது, அவங்கள பார்க்கவே கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அவங்ககிட்ட எந்த சகவாசமும் வச்சுக்கக்கூடாது, அவங்க இருக்கிற வீட்டு பக்கம் கூட போகக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து மனித உறவுகளில் இருக்குது. காரணம், அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, சில குற்றங்களை செய்கிறாங்க, திருடுறாங்க, ஏமாத்துறாங்க, கடன் வாங்கிட்டு திருப்பி தராமல் ஏமாற்றிட்டாங்க, ₹1,00,000, 50,000, 20,000, 10,000 சொல்லிட்டு. அதனால்தான் இவங்க மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு இவங்ககிட்ட பேசவே கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு முடிவுக்கு வராங்க. அதாவது கற்பழிப்பு, கொலை, வன்முறை, அவமானப்படுத்தப்படுதல் இப்படியெல்லாம் மனிதர்கள் செய்யும்போது தான்
இந்த முடிவுக்கு வராங்க. அப்போ வந்து இவங்ககிட்ட பேசவே கூடாது, இவங்கள பார்க்கவே கூடாதுங்கிற முடிவுக்கு வராங்க. ஆனால் உண்மையில் வந்து ஒரு இயல்பான மனித வாழ்க்கையில் யாருமே பிறருக்கு துன்பம் தராத, இடையூறு தராத ஒரு மனித வாழ்க்கை, மென்மையான ஒரு மனித வாழ்க்கை, நாகரிகமான ஒரு மனித வாழ்க்கையில் நாம் அப்படி ஒரு முடிவுக்கு வரவே கூடாது. முடிவுக்கு வரவே கூடாதுன்னா எப்படி? யாரும் இங்கே பேச தகாதவர்களே யாருமே இல்லை. எல்லாருமே நம்ம பேசலாம். ஆனால் ஒரு அளவு இருக்குது. நமக்கு பிடிச்சவங்ககிட்ட நிறைய பேசுவோம். பிடிக்காதவங்ககிட்டே நம்ம வந்து மூஞ்ச திருப்பி போடணுங்கிற அவசியம் இல்லை. பிடிக்காதவங்ககிட்ட ஒரு சின்னதாக ஒரு புன்முறுவல், என்ன சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு குறைவான பேச்சு. பிடிச்சவங்ககிட்ட நிறைய பேச போகிறோம், பிடிக்காதவங்ககிட்ட லிமிட்டாக பேச போகிறோம். அந்த அளவு தெரிஞ்சு பேசணும், அவ்வளோதான். யார்கிட்ட எவ்வளோ நேரம் பேசணும், எவ்வளோ பேசணும், எதை பேசக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசவே கூடாத ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இல்லை. நாம் இவர்கிட்ட பேசவே கூடாது, இவங்க வந்து இவங்ககிட்ட பேசவே கூடாது அப்படின்னு ஒரு இயற்கையில் கிடையாது, இயற்கை விதிமுறைப்படி கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்ககிட்ட நான் பேசவே மாட்டாங்க, நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு இன்றைக்கி ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்தளவுக்கு அவங்க வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்களால இவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க ஏதாவது குற்ற செயல் செஞ்சுருப்பாங்க, நம்பி ஏமாற்றிருப்பாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இவங்ககிட்ட நான் பேசவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வருவாங்க. அதனால் மனிதர்கள் நேர்மையானவர்களாக, ஒழுக்கமானவர்களாக, கட்டுப்பாடானவர்களாக இருக்கும்போது, மென்மையானவர்களாகவும் பிறருக்கு துன்பம் தராதவர்களும் இருக்கும்போது, இங்கே பேசக்கூடாத நபர்னு, பேசவே கூடாது, ஜென்மத்துக்கும் பேசவே கூடாத நபர்னு அப்படி ஒரு நபர் இங்கே இருக்கவே முடியாது, ஒரு மனிதர் இங்கே இருக்கவே முடியாது. சில ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள வந்து கோபத்தில் நான் 2 நாள் பேசாமல் இருப்பாங்க. அது கோபத்தில் எடுக்கிற முடிவு. ஒரு நாள் கூட பேசாமல் இருப்பாங்க. அவ்வளோ கொஞ்சம் பெரிய கோபமாக இருந்தால் ஒரு நாள் பேசாமல் இருப்பாங்க, 2 நாள் பேசாமல் இருப்பாங்க, இல்லை ஒரு வாரம் பேசாமல் இருப்பாங்க. அப்புறம் அது மறந்து போயிடும், அந்த கோபம் மறைஞ்சிடும், அப்புறம் பேசிடுவாங்க. பேசக்கூடாத நபர் பேசவே கூடாது அப்படின்னா அந்தளவுக்கு ஏதோ குற்றம் செஞ்சுருப்பார். குற்றம் செய்கிறவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். மற்றபடி இப்போ ஜாதி ரீதியாக சொல்கிறாங்களே, இதை தொடக்கூடாது, தீண்டாமை, அவங்கள பார்க்கவே கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது வந்து ரொம்ப மோசமானது. அது வேறு கேட்டகரி. அதுவும் ஒரு குற்றம்தான். பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, எந்தவித தப்புமே பண்ணாமல், இவங்க எந்த தப்புமே பண்ணல, இப்போ தாழ்த்தப்பட்ட சாதின்னு சொல்லுவாங்க, இப்போ இவர்கள் வந்து உயர்ந்த சாதி பிராமணர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்கள பார்க்கவே கூடாது, தொடவே கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க இருப்பாங்க. இந்த பக்கம் எங்களெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க, தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அது வந்து ஒரு குற்றம். அதுக்கு எந்தவித காரணமும் இல்லாமல் பார்க்கக்கூடாது, அதை பேசக்கூடாது, தொடக்கூடாது அந்த மாதிரி என்ன சொல்லிகிட்ருப்பாங்க. அதுக்கு இந்த நான் சொல்கிற கருத்துக்கும் பொருந்தது இது வேறு மாதிரி, நான் சொல்கிறது வேறு மாதிரி.